ஒரே படத்தில் அத்தனை ஹாலிவுட் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 9 பேர்கிட்ட இருப்பாங்க. 50 பேரும் தனித்தனி படத்தில் ஹீரோ நடிக்கிறவங்க. அப்படி ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்படி நிற்பாப்புல இவர் சில்வஸ்டர் ஸ்டாலன் அப்படியே சுற்றி நிற்பாங்க. அதுதான் வந்து எல்லா ஹீரோவையும் ஒரே படத்தில் பார்க்க எக்ஸ்பேண்டபிள். பைபிளில் ஒரு எக்ஸ்பேண்டபிள் எதுனா எபிரேயர் 11 கை தட்டுங்க. அப்படியே எல்லா ஹீரோஸ் இருப்பாங்க. சிம்சோன், பாராக், சாமுவேல், தாவீது, சாலமோன் எக்ஸ்பேண்டபிள், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள் கை தட்டுங்க. சாகாம பேசுறீங்க. யார் சாகாம வந்திருக்கா? யார் சாகாம வந்திருக்கா? எனக்கு சாகாம வந்திருக்காரு. வேற யார் சாகாம வந்திருக்கா? எலியா சாகாம வந்திருக்காரு. இது இன்னும் காட்டுங்க. 2-3 சாட்சிகளினாலே காரியம் நிலைவர. ஃபெய்த்னா எல்லாம் தெளிவா தெரிகிறது கிடையாது. வாடான்னு அவ்வளவுதான், பாதிக்கு மேல தெரியாது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருத்தன் கால் எடுத்து வைக்கும்போது கை தட்டுங்க. ஆமென். தட் இஸ் வாட் ஃபெய்த். மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். 2 டிசிப்ளின் இருக்குது. அதாவது செக்குலர் டிசிப்ளின் இருக்குது. அது வந்து ஆவியானவரே கண்டுக்கிறாம நாமவே ஒன்றை ஃபாலோ பண்ணி போகிறது. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்னா ஆவியானவர் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். செக்குலர் டிசிப்ளின் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டிசிப்ளின். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்னா 1 அதுக்கப்புறம் 7க்கு போகிற 7, 5க்கு ஒரு 5, 3க்கு ஒரு 3 அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒரு தடவை வரைக்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப வந்து இந்த செக்யூலர் டிசிப்ளின் பேசுகிற ஆட்கள் வந்து தே வில் மிஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆகவே நாம் அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். 19வது வாரத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32, 33, 34, 35, 36, 37, 38 வாசிப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன். கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். பின்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கன்க்ளூஷன் வராரு. எபிரேய ஆக்கியோன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன். கிதியோன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கிதியோன். அடுத்து பாரா. கை தட்டுங்க. ஆமென். சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. இந்த எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அதையும் விட்டு வைக்கிறது இல்லைன்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தான் தமிழ் படம். ஹாலிவுட்டில் எக்ஸ்பேண்டபிள்னு ஒரு படம் வந்து 1, 2, 3 சில்வஸ்டர் ஸ்டாலன் தான் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடியூசர். ரொம்ப சூப்பரான படம். டைம் கிடச்சா போய் பாருங்கள். இதில் வந்து எல்லா ஹாலிவுட் ஹீரோஸும் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஜாக்கி சான் கூட 3rd ஜாயின் பண்ணுறதா இருந்தது. ஒருவேளை கால் சைடுக்கு. ஆனால் எல்லாருமே இருந்தாங்க. ஆர்னால்டு இருந்தாப்புல, பெரிய பெரிய சில்வஸ்டர் ஸ்டாலன், எல்லா என்ன சொல்ல வந்து ஹீரோஸையும் வச்சு ஒரு படம் எப்படி இருக்கும் யோசிங்க. ஒரே படத்தில் அத்தனை ஹாலிவுட் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 9 பேர்கிட்ட இருப்பாங்க. 50 பேரும் தனித்தனி படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்க. அப்படி ஃபஸ்ட் முன்னாடி இப்படி நிற்பாப்புல இவர் சில்வஸ்டர் ஸ்டாலன் அப்படியே சுற்றி நிற்பாங்க. அதுதான் வந்து எல்லா ஹீரோவையும் ஒரே படத்தில் பார்க்க எக்ஸ்பேண்டபிள். பைபிளில் ஒரு எக்ஸ்பேண்டபிள் எதுனா எபிரேயர் 11 கை தட்டுங்க. அப்படியே எல்லா ஹீரோஸ் இருப்பாங்க. சிம்சோன், பாராக், சாமுவேல், தாவீது, சாலமோன் எக்ஸ்பேண்டபிள். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள் கை தட்டுங்க. ஸோ அவன் 3 வால்யூம் எடுத்தான். நம்ம 20 வால்யூம் பேசியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள். ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு என்ன வைக்கலாம்? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள். ஓகே. இப்போ இவங்களை எல்லாரையும் பற்றின விளக்கம் சொன்னால் எனக்கு நேரம் பத்தாது அப்படின்றாரு. இப்போ நான் வந்து இந்த வசனத்தை வாசிச்சுட்டு வாசிக்க அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். Jesus name. Amen. கருத்துக்கு
தப்பினார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எல்லாமே பாசிட்டிவான விஷயம். they conquered by faith. அவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் கொண்டார்கள். இது ஃபர்ஸ்ட் பேட்ச். அடுத்து ஒரு பேட்ச் வருது. இந்த பேட்சை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அடுத்து என்ன வாசிங்க? இந்த அம்மா வந்து முந்தின பேட்சில் கனெக்ட் ஆகுது. ரைட்டு. வேறு சிலர் கைத்தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. வேறு சிலர் நல்லா கைத்தட்டுங்களேன். இந்த வேறு சிலரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. வாதிக்கப்பட்டார்கள். ஃபெய்த் வாரியர்ஸில், அந்த ஃபெய்த் ஹீரோஸில் இவங்க பேர்லாம் வருது. வாதிக்கப்பட்டார்கள் அவங்க பேரும். சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள் அவங்க பேரும் வருது. வாதிக்கப்பட்டார்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம மனுஷ பார்வையில் பார்க்கும்போது நெகட்டிவான விஷயமா இப்போ வரப்போகுது. வாசிங்க. வாதிக்கப்பட்டார்கள். அடுத்து வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். அடுத்து பட்டயத்தினால் வெட்டப்பட்டார்கள். திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தால். the negative side of the biblical, அதை எப்படி சொல்ல வந்து ஃபெய்த்தோட நெகட்டிவ் சைடுன்னு சொல்ல முடியாது. அதர் சைட் ஆஃப் ஃபெய்த் லைஃப். துன்பத்தை அனுபவித்தார்கள். அடுத்து இருக்கவில்லை. சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாம் பாடுபட்டவர்கள். இப்போ என்னுடைய கேள்வி, விசுவாசம் என்றால் பாடுகள் இருக்கிறதா, இல்லை பாடுகளை ஜெயிப்பதற்காக விசுவாசமா? அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இவங்க பாடுகளை அனுபவித்தார். பொதுவாக இந்த ஃபெய்த் டீச்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க இந்த பேக்கேஜ் தான் வெளியெடுத்து இங்கே பாருங்கள், அடி வாங்கியிருக்காங்க, மிதி வாங்கியிருக்காங்க, கிழிஞ்ச சட்டையில் தெரிஞ்சிருக்காங்க, நீங்கள் கோட்டு சுட்டை போட்டிருக்கீங்க, அவன் செருப்பு இல்லாமல் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து என்னது உட்லேண்டை போடுறீங்க, இல்லை வேறு எதையோ போடுறீங்க, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களே, அவங்களும் விசுவாச வீரர்கள் தானே, நீங்கள் எப்படி அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க. அதை பற்றி அன்றைக்கி பேச போகிறேன். எப்போவுமே நம்முடைய கருத்துக்கும் நம்முடைய வெளிப்பாட்டிற்கும் நம்முடைய கொள்கைக்கும் சப்போர்ட் பண்ணுற வசனத்தில் அதிகமாக நிற்கிறதை விட எந்த வசனமெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு வெளிப்பாட்டுக்கு எதிராக இருக்கோ அந்த வசனத்தை தான் நீங்கள் ரொம்ப வாசிக்கணும். ஆமென். You have to stand and sustain on the words which oppose your faith. எந்த நம்பிக்கை, எந்த விசுவாசத்துக்கு எதிரான வசனங்களை பார்க்கிறீர்களோ, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வசனத்தில் 1/2 மணி நேரம் நின்னீங்கன்னா எதிராக இருக்கிற வசனத்தில் 6 மணி நேரம் நிற்கணும். நின்று அதை தவக்கூடாது, பயப்படக்கூடாது, அந்த வசனத்துக்கு விலகி ஓடிடக்கூடாது. இது நம்ம ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதை விட்டுருவோன்னு விடக்கூடாது. அந்த வசனத்தில் அதிகமாக நிற்கணும். ஏன்னா அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வரவன் எவ்வளோ விளக்கம் சொல்கிறானோ அதை விட விளக்கம் அவன் வசனத்தில் நம்ம சொல்லணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ஆர் ஒரு கம்ப்ளீட் மேன் ஆஃப் காட். இன்று இதை குறித்து நான் பேச போகிறேன். சஃபரிங்ஸ் இஸ் ஆப்ஷனல் ஆர் ஆப்ளிகேஷன். அதாவது பாடுகள் என்பது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாய்ஸா இல்லை கம்பல்சரியா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். விசுவாசம் என்பது ஒரு இமேஜினேஷன் அல்ல, விசுவாசம் என்பது ஒரு சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? அது ஒரு பொருள். ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கும்போது அதை நீங்கள் உணர முடியும். அப்படியே விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் அதை உணர முடியும். கை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமாம், இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். அது எனக்குள்ளே, இப்போ இந்த பொருள் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா எனக்கு ஃபீல் பண்ண முடியும் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு. அப்படி விசுவாசம் எனக்குள்ளே வந்ததை நான் உணர முடியும். அது ஒரு புகை கிடையாது, அது ஒரு இமேஜினேஷன் கிடையாது, அது ஒரு கற்பனை கிடையாது, அது ஒரு மனதில் நாம உருவாக்கி கொள்கிற படம் அல்ல. அது ஒரு சாலிடான ஒரு மேட்டரு, ஒரு பொருள். அது உள்ளே வந்தது நமக்கு நல்லா. கை தட்டுங்களேன். எனக்கு பிடித்த ஒரு செய்திகள் ஒன்று, அது நிச்சயமாக இருக்கிறது. அதில் வேவரிங்கே இருக்காது, கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தொட்டு பார்க்குறீங்க, ஃபோன் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியும். அப்படி தான் ஃபெய்த் இருக்கு அப்படின்னு தெரியும். ரெண்டாவது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நாட் பை தயர் லைஃப், நாட் பை தயர்
holiness, not by their self sacrifice. இதனாலே அவர்கள் சாட்சி பெறவில்லை. தேவன் மீது ஒரு மனிதன் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவன் தேவனால் சாட்சி பெறுகிறான். கையை தட்டுங்க. இன்றைக்கும் கூட நண்புக்குரியவர்களே, தேவன் எதை வைத்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார்னா, நீ தண்ணி குடிக்காம இருக்கிற, கடுங்காப்பி குடிக்கிற, நீ முழங்கால நிக்கிற, இதெல்லாம் ஒரு தேவையில்லை. நீ எவ்வளவு நம்புற. 4 மணி நேரம் முழங்கால் நின்றுட்டு 4 மில்லிமீட்டர் கூட நம்பாம இருக்கலாம். ஆனா 4 சென்டிமீட்டர் நீ ஜோம் பண்ணிட்டு நீ 4 கிலோ நீ அவரை நம்பலாம். இது எவ்வளவு நீங்கள் கும்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தல்ல, எவ்வளவு நம்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு ஒருத்தர் வந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான்ற வச்சுதான் அவனுக்கு பேரு, அல்லது எவ்வளவு தியாகமானவர் அதை வச்சு பேரு. வெள்ளச்சிப்பா போறாரா அவருக்கு ஒரு பேரு. ஆமா, சட்டை வந்து டை கட்டுறாரா, கோட்டு மாட்டுறாரா, இதெல்லாம் வச்செல்லாம் தேவன் பார்க்கல. இல்ல செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அதை வச்சு பார்க்கல. எதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள்? பை தேர் ஃபெய்த், விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே. நான் பாட்டுக்கு ஒரு கந்தலை போட்டு நீங்க வந்து நின்றுட்டு கடவுளை நம்பாம நின்றுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லா கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கடவுளை ஆழமா நம்பலாம். தேவனுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை, பவர்ஃபுல்லா இருக்கணும் தான் முக்கியம். அது இட் கம்ஸ் பை ஃபெய்த். புரியுதா? நீங்களும் சாட்சி எதனால நம்ம பெறுவீங்க? விசுவாசத்தினாலே. எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, ஒழுக்க சீலர்கள் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வரணும்னா வரமாட்டாங்க. அழைப்பு இருந்தவர்களை சொல்றேன். ஏன்னா அவன் நல்லவன், ஆனா தேவனை அவன் நம்பல. நாங்கெல்லாம் யோக்கியங்க கிடையாது தான், ஆனா தேவனன் எங்கள் கடந்த காலம் அயோக்கியமான கடந்த காலம் தான். எனக்கு தைரியமா சொல்லிய பவுலே சொல்லிட்டா நம்ம சொல்றேன் இருக்கீங்களா? கதவை திற காற்று வரட்டு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்காங்க, எத்தனையோ ஒழுக்க சீலர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கடவுளை நம்பாதனால வெளியில இருக்கிறாங்க. தேவனுக்கு அவங்க எல்லாம் 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஆனா சிலர் லாஸ்ட் பெஞ்ச்லாம் இருக்கிறாங்க, ஆனா வாடானோட வந்துடுறாங்க. அவர்கள் விசுவாசத்தை கொண்டு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நானும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார்? விசுவாசத்தை குறித்து. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அடுத்து 3வது வசனம், விசுவாசத்தினாலே உலகம் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எப்பவுமே ஃபெய்த், அதாவது தோன்றப்படுகிறவைகள் ஒன்று தோன்ற, இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் காணப்படுகிறவைகளால் உண்டானதல்ல, காணப்படாதவையினால் உண்டானது. இந்த காரியங்கள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானது அல்ல. இங்கே எப்போவுமே நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு லேண்டுக்கு ஒன்று வாங்க போகிறேன். அந்த லேண்டை வந்து நான் கிரையம் முடிக்க போகிறேன். அந்த லேண்டோட ரேட் 6 கோடி ரூபானா, இந்த இப்போ தோன்றப்படுகிற இது எதிலிருந்து வரப்போகுதுன்னா, காணப்படுகிற ஜனங்களை வச்சு அல்ல, காணப்படாத தேவனால் அது முடிய போகிறது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் காணப்படுகிறவர்களோடு இணைக்காதிருங்கள். உங்க சம்பளத்தை வச்சு இணைக்காத, வர வேண்டிய பணத்தை வச்சு நினைச்சு காணப்படுறதை வச்சு தோன்றப்படுறதை நீ வந்து செய்ய பார்க்குற. நீ தோன்றப்படுகிற ஒரு விஷயத்தை காணப்படாத தேவனால் நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். That is what faith. ஆமென். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் அல்ல, தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். எது விசுவாசம் இல்லை என்பதை சொல்கிறது 4வது வசனம். விசுவாசத்தினால் ஆபேல் மேன்மையான காயின் பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஃபெய்த்னா என்ன? எப்பவுமே பெஸ்ட்டை கடவுளுக்குன்னு கொடுக்குறது. கைத்தட்டுங்க ஒருத்தர். அவருக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு ஃபெய்த் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் எப்பவுமே பெஸ்ட்டை கொடுப்பான். வயசாகி 80 வயசுக்கு மேலே கொடுக்க மாட்டான், அது ஒஸ்ட்டு. 16 வயசை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. முதல் கனியை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மாத சம்பளம்ன்றது எனக்கு பெஸ்ட்டு சார், ஆனால் தேவனுக்கு நான் கொடுக்கும்போது பெஸ்ட்டை கொடுக்குறேன். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வேலை பெஸ்ட்டு. ஒரு ஆஃபரிங்கில் கூட நான் பெஸ்ட்டை கொடுக்கும்போது காயினை விட ஆபேல் மேன்மையானதை செலுத்தினான். எதிரால செலுத்தினானா? சொல்லுங்க சார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்ப பலியை வச்சு விசுவாசத்தை சொல்லிடலாம். இது எப்படி இருக்கு? கொய்யாப்பழம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? சாப்பிட்டு பார்த்து காசை கொடு. நம்ம ஊரில் எப்படி, வெளியூரில் அப்படி கிடையாது தெரியாது. டக்குன்னு கட் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு பீஸ் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து காசை கொடுங்க. சாப்பிட்டோன்னா இந்த பழத்தில் 2 கிலோ போடு. கர்த்தர் சொல்றாரு, காணிக்கை பலியை பார்த்து ஃபெய்த்தை சொல்லுன்றார். நான் விசுவாசம் உள்ளவன், என் விசுவாசத்தை நீங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, காணிக்கையை காட்டு, நான் விசுவாசத்தை சொல்றேன். show me your offering, I will tell you your faith. I will tell you your faith. ஓகே,
என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு உங்கள் பலி, அதை வந்து பைபிள் சொல்லுது. இது பலி தானே, காணிக்கை இல்லைன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வரியை சொல்லுது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஸோ தேவன் எதை பற்றிலாம் சாட்சி கொடுக்குறாரு? 2ஆம் வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள். இங்கே காணிக்கையை பற்றி சாட்சின்றார். ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். விசுவாசமா காணிக்கையா, எதை பற்றி சாட்சி சொல்லுவார்? சொல்லுங்க. காணிக்கையை பற்றி சாட்சி சொல்றது தான் விசுவாசத்தை பற்றி சாட்சி. ஒருத்தன் காணிக்கையை பற்றி சாட்சி சொன்னாலே அவன் ஃபெய்த்தை பற்றி சாட்சி சொல்லிடலாம். மனுஷன் என்னதான் ஆவியில் அப்படி இப்படி நான் 10 ரூபா நோட்டு உள்ளேருந்து வெளியே எடுக்கிற யோசித்தானாலே அவன் மிகப்பெரிய அவிசுவாசி சார். என்னைக்கு அவன் பணத்து மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ, பணம் விஷயம் இல்லை. அப்போ ஒருத்தன் பணத்தை தான் இந்த உலகத்தில் வந்து ஜீவன், அதை வந்து இலக்க துணிஞ்சிட்டான்னா அவன் தேவனை நம்பிட்டான்னு அர்த்தம் சார். ஆமேன்னு சொல்லுவோம். பணத்தின் மீது இருக்க பிடிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க இந்த பணத்து மேலே வந்து பிடிப்பை குறைங்கன்னு பேசுகிறாங்களே, இவங்க எல்லாம் காணிக்க கொடுக்காதவங்க பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பணத்தின் மீது இருக்கிற பிடிப்பு யாருக்கு தெரியுமா குறையும்? காணிக்க கொடுக்குறவனுக்கு தான் குறையும். கொடுக்குறவனால தான் குறையும். காணிக்க கொடுக்காம இருக்கிறவனுக்கு குறையாது, கொடுக்குறவனுக்கு தான் அது குறையும். என்னோடய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பணத்துடைய வேல்யூ இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் அப்படின்லாம் யோசிக்காமல் சில விஷயங்களை செய்கிறதுக்கு என் மனசை மாற்றினது நான் கொடுக்க ஆரம்பித்ததுனால. கொடுக்க ஆரம்பிக்க உங்களுடைய மனது பணத்தின் மீது இருக்க பற்றிலிருந்து வெளியே வரும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்போ தேவன் அவன் காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தார். ஃபெய்த்னா என்ன? ஆஃபரிங். ஃபெய்த் அண்ட் ஆஃபரிங் எல்லாம் சொல்லுங்கள். ஆமென். ஃபெய்த் அண்ட் டெஸ்டிமனி, ஃபெய்த் அண்ட் விட்னஸ். By their faith God witnessed them. அடுத்து 5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி. ஆமென் சொல்லுங்க. சாகாம பேசுறீங்க. யார் சாகாம வந்திருக்கா? ஏனோக்கு சாகாம வந்திருக்காரு. வேற யார் சாகாம வந்திருக்கா? எலியா சாகாம வந்திருக்காரு. இல்லை இன்னும் காட்டுங்க. 2, 3 சாட்சிகளினாலே காரியம் நிலைவரப்படும். 2 சாட்சி வந்துருச்சுனாலே காரியம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருமா? 2 பேர் சாகாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்கன்னா அதுதான் அந்த சாவாமையை குறித்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுக்கு மேலே உனக்கு விட்னஸே தேவை இல்லை. ஆமென். 2 சாட்சி இருக்குல்ல, போதும். 2 சாட்சிகளாலே காரியம் நிலைவரப்படும். அடுத்த வசனம், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினால் காணப்படாமல் போனான். அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதை பற்றி பேசணும். அதாவது ஃபெய்த்தில் நீங்கள் இருக்க உங்களுடைய சரீரமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஒரு காலத்தில் விசுவாசிக்காமல் இருக்கிறப்ப ஒரு 10 ரூபாய் கொடுக்க நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஜஸ்டின் காணாமல் போயிட்டான். விசுவாசத்தினாலே பழைய மனிதன் என்ன ஆயிட்டான்? சொல்லுங்க சார். சிலர் மட்டும் அப்படியே காணப்படாமல் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் சார்? அதற்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் கூட கூட உங்கள் பழைய மனுஷன் மாறிடுவான். அதனால டே பை டே உங்கள் ஃபெய்த் லெவல் கூடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் கூடுச்சுன்னா நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபெய்த் கூடிருச்சுன்னா சாயந்தரம் வரும்போது இருந்த மனுஷன் இப்போ இல்லைன்னு அர்த்தம். அவன் எங்க சார்? அவன் காணப்படாமல் போனான். கை தட்டுங்க உதவர். ஆமென். விசுவாசத்தினாலே அவன் காணப்படாமல் போனான். ஓகே. அடுத்து 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் ஃபெய்த் அண்ட் பிரேயர். கடவுள்கிட்ட வரும்போது நம்ம ஜெபிச்சா கடவுள் பதில் தராருன்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். பிசாசு சொல்கிறான், நீங்கள் விருதா யோபு உங்களை தேடுறான், நீங்கள் தான் உங்களை எவன் தேடினாலும் அவனை ஆசீர்வதிச்சிடுறீங்களே. பிசாசுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன். அவர் 5 நிமிடம் தேடினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போகவே முடியாது. கைத்தட்டு. ஆமென். 5 நிமிடம் நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் அதற்கான ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவே முடியாது. சொன்ன ஒரு கலசம் தண்ணீர் தந்தவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று சொன்ன கர்த்தர். ஒரு ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் அவன் தீர்க்கதரிசியா இல்லையா தெரியாது. ஊழியக்காரனுக்கு நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரனா இல்லையான்னு தெரியாது. அந்த பேரில் வந்துட்டான்ல, அந்த பேரில் வந்ததுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவாய். நீ லென்ஸை வச்சுட்டு ஒரிஜினல் ஊழியக்காரன் தானே இல்லையான்னு பார்க்க, இப்படி சேட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சேட்டு வாட்சை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுவும் வேலை கிடையாது. அவர் தெளிவாக சொல்லிட்டார், தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம். அவன் தீர்க்கதரிசியா இல்லை மார்க்கதரிசியா, அவன் ப்ராஃபட்டா
இல்லை ப்ராஃபிட்டுக்காக வரானா? அது உனக்கு தேவையில்லை. பேரை சொல்லிட்டான்ல, நீ கொடுத்தது அந்த பேருக்கு தான். கையை தட்டுக்கு அவருக்கு. ஆமென். அதனால ஒரு கலசம் தண்ணீர் கொண்டு தந்தவனும் தன் பலனை அடையாமல் போகான். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் வந்தபோது கொஞ்சம் சூடு பிடிக்குது, முன்னாடியே வந்துருக்கேன். ஸோ கர்த்தரிடத்தில் சேரும்போது அவர் பலன் தருகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, தருகிறார். சொல்லுங்க, தருகிறார். இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க? அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவரிடத்தில் சேருகிறவன் கை தட்டுங்க. பலனோடு தான் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கமான் சம்பலா பரா பலா பத்யாங்கா. ஐ வில் வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன். காலையில் உடைய சமூகத்துக்கு ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன்ங்கிற வார்த்தை, ஐ வில் வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன். நான் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்பேன். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போடு வர வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது எதிர்பார்ப்போடு அமர வேண்டும். ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊரில் எந்த சர்ச்சு மேலே ஒரு ஆசி சர்ச்சு தான் இருக்கு, இதனால் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு கூட நீங்கள் போகும்போது அங்கே பூசையில் உட்காந்துருக்கும் போது எதிர்பார்ப்போடு உட்காந்தா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்கும்போது எங்களை வேறு ஊருக்கு போடுவாங்க. சில ஊர்கள்லாம் போட்டாங்கன்னா அப்போல்லாம் ரசிக்கப்பட்டு அப்படியே ஆராதனைனா உசுறு. இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க, இப்போ அதை விட உசுராக இருக்குது. அப்படி எங்கடா வந்து சர்வீஸ் கிடைக்கும், அப்போ போய் கொண்டு போய் போடுவாங்க பாருங்க, ஒன்றுமே இருக்காது. கடைசியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெடிஷ்னல் இது இருக்கும், ஆர்சி சர்ச் இந்த மாதிரி, வாங்க மாஸ்டர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அங்கே போய் உட்காந்துருக்கும் போது மனதுருகி நான் அப்படியே உட்காந்து, ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கன்னு க்ளீன் அந்த ஃபாதர் அன்னைக்கு பேசிடுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நான் சொல்கிறேன், கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் போய் உட்காரும்போது எதிர்பார்ப்போட உட்காருங்க சார், எதிர்பார்ப்போட உட்காருங்க. நான் உட்காந்துருக்கேன், இப்போ இந்த உட்காந்துருக்கிறதுக்காக அவர் என்னை கையத்தட்டு 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 கொடுங்க சார், கொடுங்க சார், எக்காலத்தை ஊதுங்க சார். ஆமென். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்றும், தம்மிடத்தில் சேருகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஒரே வசனம் போகுங்க, வீட்டுக்கு போயிட்டு கும்முன்னு வந்து ஜபத்தை போட்டு தூங்கிடலாம் சார். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இந்த எண்ணம் கூட கூட ஜபம் கூடுது. என்னைக்குமே ஜபத்தை விசுவாசம் தான் கூட்டுது. ஆமென். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. ஃபெய்த்னு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்றது இல்லை. இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் நடக்காததாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது நடக்கும். கையை தட்டு. காணாதது, இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்கல, நான் பார்ப்பேன்டா, நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். இந்த உலகம் பார்க்காம இருந்திருக்கலாம், இது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நோவா மழைன்னு ஒன்று இந்த உலகமே பார்க்கல, ஆனா அவன் அதை விசுவாசித்தான். பேழையை, தன் குடும்பத்தை காப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப இந்த பேழை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தோம்ல, எல்லாரும் வந்து பேழை தாங்கி இருக்குமா? பேழைக்குள்ள வாங்கன்னு நோவா பிரசங்கம் பண்ணாரு. அப்பெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நோவா வந்து தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பேழை செஞ்சாருன்னு இந்த இடத்துல தெளிவாக இருக்குது. திஸ் இஸ் வாட் டிஃபென்சிங் ஃபெய்த். அதாவது பிரச்சனைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற வந்து விசுவாசம், பாதுகாப்பு விசுவாசம், தற்பாதுகாப்பு விசுவாசம். மழையில் 2 பேர் டீல் பண்ணாங்க மழையை பற்றி. மழை எலியா, நோவா. எலியா மழையை நிறுத்தினான், நோவா மழையை நிறுத்தலை, தன்னை பாதுகாத்துக்கிட்டான். 2 வகையான ஃபெய்த் இருக்கு. ஒன்று டிஃபென்சிங் ஃபெய்த்து. இந்த அஃபென்சிங் ஃபெய்த்துன்றது இட்ஸ் அ மினிஸ்டோரியல் கால். அவங்க வந்து அஃபென்சிங் ஃபெய்த்துக்குள்ள வராங்க, மலையவே நிப்பாட்டிடுறாங்க. இவங்க மலையிலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ஆமென். விலைவாசி கூடிருச்சு, ஆண்டவரே விலைவாசி கூடிச்சு, அதனால என் சம்பளத்தையும் கூட்டுங்க. டிஃபென்சிங் ஃபெய்த்து. விலைவாசியவே இயேசுவின் நாமத்தில் செழிப்பாவதாக தேசம், நாட்டோட எக்கனாமிக் கண்டிஷனை என்ன செய்யட்டும், மாறட்டும். இது அஃபென்சிங் ஃபெய்த். இவங்க எல்லாம் ராஜ்யத்தை அசைக்கிறவர்கள். ஸோ கர்த்தர் உங்களை விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோம். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதனால் சகல ஜனங்கள் தெரிவிக்கப்படும் என்னவென்றால், எல்லாரும் யாருன்னா பேழை தாங்குமா என்கிற கிணத்தனமான கேள்வியை இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து 8வது வசனம். விசுவாசத்தில் ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஃபெய்த்துனா எல்லாம் தெளிவாக தெரிகிறது கிடையாது, வாடான்னு அவ்வளோதான், பாதிக்கு மேலே தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருத்தன் கால் எடுத்து வைக்கும்போது கை தட்டுங்க. ஆமென். தட் இஸ் வாட் ஃபெய்த்.